இயக்குனர் எம் பாரதி ராஜா உயிரிழந்துட்டதா வெளியாகிற செய்தி மக்கள் பலரையும் சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் 1977 16 வயது நிலை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு. ஸ்டுடியோல மட்டுமே எடுக்கப்பட்டு வந்த தமிழ் சினிமாவை முதல் முறையா வெளி உலகத்துக்கு கொண்டு போன பெருமை இவரையே சேரும். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள்னு இப்படி பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்காரு. டைரக்ஷன் மட்டும் இல்லாம பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்காரு. பாரதி ராஜா அவர்களோட மகன் மனோஜ் கடந்த வருஷம் மார்ச் மாசம் எதிர்பாராத விதமா திடீர்னு உயிரிழந்தது பாரதி ராஜா அவர்களை ரொம்பவே பாதிச்சதுன்னு தான் சொல்லணும். மகனை இழந்த சோகத்துல பாரதி ராஜா அவர்களோட உடல்நிலையும் ரொம்பவே மோசமாச்சு. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு. கொஞ்சம் உடல்நிலை குணமாகி பாரதி ராஜா அவர்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தன்னோட 84 வயசுல சிகிச்சை பலன் இல்லாம சென்னை நீலாங்கரையில உள்ள அவரோட இல்லத்துல அதிகாலை பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்திருக்காரு. இவரோட இறப்பு தமிழ் சினிமாக்கு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். திரைத்துறையை சேர்ந்த பலரும் இப்ப பாரதி ராஜா அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பத்துக்கு எங்களோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம்.